ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ தண்ணி வந்துட்டு நம்ம ஏன் குடிக்கணும், எதுக்காக குடிக்கணும், எப்படி குடிக்கணும், ஸோ இதை பற்றின அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதை பற்றின நிறைய விஷயம் இருக்குது. இந்த தண்ணியை பற்றி நம்ம பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் பத்தவே பத்தாதுங்க. ஸோ ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. நமக்கு உலகத்திலே ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கொடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தாங்க. ஸோ அந்த தண்ணியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எவ்வளோ குடிக்கணும், நிறைய குடிக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 கிலோ இருக்காங்கன்னா 3 லிட்டர்ஸ் அவங்க எடுக்கணும். இது எப்படி எடுக்கணும்னா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்குள்ள ஒரு 7 o'clock பிஃபோராகவே நம்ம எடுத்துடணும். இல்லை 3 லிட்டர்ஸ் பாருங்களேன், இப்போ சொல்ல போனால் தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ தண்ணியாக நினைக்க தோணும். பட் இதை டிவைட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா இது ஒரு பெரிய விஷயமாகவே நமக்கு தெரியாது. காலையில் ப்ரஷ் பண்ணி எழுந்தலேருந்து நம்ம ப்ரஷ் பண்ணி காலையில் எழுந்தலேருந்து ஒரு ½ an hour பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன் அப்படின்னா காலையில் நீங்கள் குடிக்கிற ஒரு 250 ஒரு 300 ml தண்ணி தாங்க அன்றைய ஹோல் டே ஃபுல்லாக நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்களோ அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுறதுக்கு சதவீதம், அதாவது 100% இது வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தாங்க. ஸோ 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி காலையிலேருந்து மதியம் ஒரு லஞ்ச் பிஃபோர், இப்போ ஒரு 2 o'clock தாங்க நான் சாப்பிடுவேன், எனக்கு பிரேக் இருக்குன்னா ஒரு 1:30க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் தண்ணி. இது நான் 60 கிலோவுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 1.5 லிட்டர் தண்ணி வந்து எடுக்கணும். இந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டம்ளரோ சொம்போ வச்சுட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 1 லிட்டர் பாட்டில் வந்து வச்சுக்கலாம். இன்னும் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணது பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மெஷர்மெண்ட்டுக்காக மட்டும்தான். இப்போ வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு தனியாக ஒரு வாட்டர் பாட்டில், அவங்களுக்கு தனியாக ஒரு கப்பு. அதே மாதிரி குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக பாட்டில் அண்டு கப்பு, ஒய்ஃபுக்கு தனியாக பாட்டில் கப். ஸோ ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பர்சனலாக வாட்டர் பாட்டில் இருந்தால் தாங்க நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து தண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நமக்கு மெஷர்மெண்ட் தெரியும். ஸோ அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு குடிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தனியாக பர்சனலாக கப்பு வச்சுக்கோங்க. கப்பு வந்து எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சிப் பண்ணி குடிக்கிறதுக்கும் உட்காந்து சிப் பண்ணி குடிக்கிறதுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த தண்ணி குடிக்கிறத பற்றி அது தனியாக வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக வந்து தண்ணியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் பாடியில் 70% வந்துட்டு தண்ணியாலானதான் நம்ம ஹியூமன் பாடி. அதாவது 4ல் 3 மடங்கு வந்து தண்ணி தாங்க இருக்குது. ஸோ இந்த தண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம பிரெயினில் 73% வந்து இந்த தண்ணி தாங்க அக்யூமுலேட் ஆகிருக்கு. நம்ம பிரெயினே பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டயர்டாக இருக்குது, எனக்கு அடிக்கடி தலைவலி வருது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் அவங்க தண்ணி கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி கரெக்டாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த தலைவலி ஆக்டிவாக இருக்கிறது எல்லாமே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ டயர்டாக இருக்கும்போது தலைவலிக்கும் போது ஒரு 250 ஒரு 300 ml நீங்கள் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். ஸோ அதோட ரிசல்ட் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஹியூமன் பாடி 73% வந்து நம்ம பிரெயினில் தண்ணி இருக்கு இல்லையா, மீதி 27% தான் அதுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு ஆர்கன் உள்ள இருக்கு இல்லையா, 33 இன்னர் ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் மொபைலில் கூகுள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பார்த்துட்டு வாட்டர் லெவல் இன் ஹியூமன் பாடின்னு போட்டிங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் எவ்வளோ வந்து தண்ணி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். மீதி ரிமைனிங் பர்சன்ஸ் தான் அதுக்கு வந்துட்டு நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்து குடிக்கல அப்படின்னா தண்ணி வந்து குடிக்கும் பாடியில் வந்துட்டு ஹீட்டு கூலிங் இது ரெண்டும் சரிங்களா. ஹீட் ஆனாலும் உடம்புல நிறைய ப்ராப்ளம் வரும், உடம்பு குளிர்ச்சியானாலும் அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு உடம்பு ஹீட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால்ஸ்லாம் நிறைய வரும், எனக்கு முடி நிறைய கொட்டுது அப்படின்னா அவங்க ஹீட் வந்து பாடி வந்து ஹீட்டாக இருக்கும், அதனால் தான் முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும். சளி எதனால் பிடிக்குது, உடம்பு ஹீட்டானால் மட்டும்தாங்க சளி பிடிக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆச்சு அது ஒரு சைடு இருந்தாலும் மெயின் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கல அப்படி தண்ணி பற்றாக்குறை டிஃபிஷியன்சி இருக்கும்போது உங்களுக்கு சளி வந்து பிடிக்கும். நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மோஷன் கம்ப்ளைண்ட். அடுத்து பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோஷன். ஏன்னா ஃபுட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தண்ணி இருந்திருக்காது இல்லையா. ஸோ ஹீட்டானால் மெயின் இந்த 3 ப்ராப்ளம் வருங்க, ஹேர் ஃபால்ஸு, மோஷன் கம்ப்ளைண்ட்டு, சளி பிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் பாடி ஹீட்டானால் வரும், இதுதான் பேஸ் திங்ஸு. ஸோ இந்த 3 ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்தடுத்த ப்ராப்ளம் வந்து நம்ம உடம்புல வந்துட்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து உடம்பு குளிர்ச்சி ஆச்சுன்னா ஆஸ்துமா சொல்கிறாங்க, வீசிங் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உடம்பு வந்து கூலிங் ஆச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும் பாருங்கள். ஹீட் ஆனாலும் இவ்வளோ ப்ராப்ளம், குளிர்ச்சி ஆனாலும் ப்ராப்ளம். ஸோ இப்போது அதுக்கு என்ன தாங்க வழி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க.
இந்த பாடி டெம்பரேச்சரை நமக்கு ஹீட் ஆகாமலும் கூலிங் ஆகாமலும் நார்மல் வச்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உலகத்திலே தண்ணியால் மட்டும்தாங்க பாசிபிள். ஸோ அதே மாதிரி உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை எடுங்களேன். ஸோ இதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி, பிஃபோர் லஞ்சுக்கு முன்னாடி 1.5 லிட்டர், ஈவினிங் ஒரு 7 o'clock அப்புறம் தண்ணி நீங்கள் தாகத்துக்கு வேணால் குடிங்க. 7 மணிக்கு மேலே நீங்கள் நிறைய தண்ணி கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு தூக்கம் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுங்க. தூக்கத்துக்காக எழுந்துச்சிங்கன்னா அடுத்த மறுபடியும் தூக்கம் வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ நைட்டு படுத்தோன்னா காலையில் தான் ஒரு 4-4:30 போல் நீங்கள் எழுந்திருக்கணும். அதுக்கிடையில் எதுக்காகவும், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாம்பே வெடித்தாலும் நமக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னு நம்மளை சுற்றி தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீப் ஸ்லீப் வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த அளவுக்கு நம்ம நைட்டு வந்து தூக்கம் முக்கியம். ஸோ அதனால் பிஃபோராக ஒரு 7 o'clock முன்னாடி வந்து நீங்கள் தண்ணி எடுத்து ஒரு 7-7:30 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி, அதுக்கப்புறம் தாகமாக இருந்தது இல்லை சாப்பிடும்போது எனக்கு காரமாக இருந்தது, ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சமாக இந்த தொண்டை வரைக்கும் தான் அந்த தண்ணி வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். விக்கல் வருது, ஸோ காரமாக இருக்குது, ஸோ தாகமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ பிஃபோராக ஒரு 7 o'clock நீங்கள் இந்த மாதிரி தண்ணி கண்டென்ட் எடுத்துக்கோங்க. பாட்டில் வச்சுக்கோங்க. மெஷர் பண்ணி உட்காந்து சிப் பண்ணி, இந்த மாதிரி சிப் பண்ணி தான் தண்ணி குடிக்கணும். ஸோ சிப் பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகக்கூடாமல் கூலிங் ஆகாமல் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க. ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்தால் என்னென்ன அட்வான்டேஜ், இதை எடுக்கலைன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த தண்ணியே நமக்கு அமிர்தமாக ஆகணும் அப்படின்னா அந்த தண்ணியை எப்பப்போ குடிக்கணும், எப்படி குடிக்கணும், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்குன்னு தனியாக பாட்டில் வச்சுக்கோங்க, கப் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ட்ராவலில் இருக்கேன், ஒர்க் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் எப்படி வந்து தண்ணி எடுக்கணும், ஸோ இதை பற்றின வீடியோவை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.